இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு பாதுகாவலினுடைய விழாவுக்கான மிக முக்கியமான நாட்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஃபீஸ்ட் மோடு போய் ஃபீஸ்ட் மோட். இந்த அருமையான நாளில் ஒரு நம்ம குழந்தை செல்வங்கள்லாம் கேட்டிங்கன்னா எக்ஸாம் மோட். குழந்தைகளுக்கு எக்ஸாம் மோடோ இல்லையோ, பெற்றோர்களுக்கு எக்ஸாம் மோடு. ஆகவே அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாரும் அவங்கள கோர்ட்டர்லி கரெக்டு தானே, காலாண்டு தேர்வு கோர்ட்டர்லி எக்ஸாம், அதுவே வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி பாவம், நமக்கு அது பெரிய காரியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விழாவுக்காக கொடியேற்றம், இந்த கொடியேற்ற நிகழ்வுக்காக சேலம் மறைமாவட்ட ஆயர், நம்முடைய மறைமாவட்ட ஆயருடைய அனுமதியோடு அவரை அணுகுகின்ற பொழுது ஆயர் அவர்கள் சொன்னார், இன்று முதல் சேலம் மறைமாவட்ட குருக்களும் அவங்க வருடாந்திர தியானத்துக்கு போகிறாங்க. ஆயர் சொன்னார், ஒரு வாரம் முழுவதும் நான் குருக்களோட தியானத்தில் இருப்பேன், அதை முடித்த உடனே மறை மாவட்டத்தில் வந்து நிறைய பணிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் வந்து உரிமையோடு, ஏனென்றால் அவர் எங்களுடைய பேராசிரியர், பேதுரு குருமடத்தில் படிக்கின்ற பொழுது அதிலும் குறிப்பாக எனக்கு உதவி அதிபராகவும் அவர் இருந்திருக்கிறார். ஆகவே நான் ஆயர் அவர்களே, இதுபோல் நீங்கள் வந்து எங்களுடைய மக்களுக்கு இந்த கொடியேற்றி இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சொன்னேன். காலையில் எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் நான் வந்துட்டேன், மாலை வேலை என்றால் எனக்கு ஓகே அப்படின்னாரு. எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நாங்கள் மாலை வேலை என்றாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னேன். என்கிட்ட அவர் போட்ட ஒரே ஒரு கண்டிஷன், அற்புதம், நான் வருகிறேன், ஆனால் எனக்காக நீங்கள் ஒன்று செய்யணும். சொல்லுங்க ஆண்டவர், உங்களுடைய பங்கில் எல்லாருடைய மொபைல் ஃபோன்லேயும் விவிலியம், தமிழ் விவிலியம் அந்த அப்ளிகேஷன் இருக்கணும். அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நான் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் பண்ணிடுங்க அப்படின்னு. எல்லாருடைய கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, ஒரு சிலர்கிட்ட 1, ஒரு சிலர்கிட்ட 2. உங்கள் மொபைல் ஃபோனில் விவிலியம், தமிழ் விவிலியம், சில மறை மாவட்ட ஆயரவர்கள் ஒருவேளை வாசிக்க முடியாதவர்களுக்கு, ஒரு சில பெரியவங்கள்லாம் வந்து எழுத்துக்கள் பார்க்க முடியல, கொஞ்சம் பெரிய லெட்டர்ஸாக இருக்குமா, நம்முடைய விவிலிய பணிக்குழுவானது இந்த முறை அச்சிடும் போது எல்லா வயதானவர்களுக்காக அந்த லெட்டர்ஸ், அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. நான் இன்னும் பார்க்கல. அப்போ ஒருவேளை என்னால் படிக்க முடியல, கண் பார்வை பிரச்சனையாக இருக்குது, அல்லது நான் வந்து எழுத படிக்க எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஆடியோ பைபிள், பிரியமானவர்கள், 7 நாளில் 24x7 நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆடியோ பைபிளை போட்டு கேட்டோம்னா 7 நாளில் முழு விவிலியமும் நம்மளால் முடிச்சிட முடியும். இதை காணா தியான இல்லம், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய தியான இல்லத்தில் தொடக்க நாட்களில் அந்த தியான இல்லத்தில் அதை ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ நீங்கள் தியான இல்லத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இறை வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு இன்றைக்கி மிக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு காரியம் என்றால், நம்முடைய பங்கில் அநேக நபர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளம்பெண்கள் விவிலியத்தை சுமந்து வருகிறீர்கள். கொஞ்சம் பைபிள் வச்சுருக்கிறவங்களாம் அப்படியே கொஞ்சம் உயர்த்து காட்டுங்க பார்க்கலாம். விவிலியம் கொண்டு வந்திருக்கிறவங்களாம் கொஞ்சம் உயர்த்து காட்டுங்களேன். ஓகே, விவிலியம் கொண்டு வராதவங்களாம் கொஞ்சம் கைத்தட்டி இவங்களை கொஞ்சம் உற்சாகம் பண்ணிடுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உற்சாகமா இல்லை, கைத்தட்டல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட சத்தமா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே ஆண்டினுடைய பொதுக்காலம் 25வது ஞாயிறு வழிபாட்டில் நாம் எல்லோரும் பங்கெடுத்திருக்கிறோம். ஒருவேளை நமக்கு வந்து விவிலியம் நம்ம கொண்டு வரல இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த திருப்பலி முடிந்த உடனே உங்கள் பைபிள், உங்கள் மொபைல் ஃபோனில் அப்ளிகேஷன் தமிழ் விவிலியம், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி, அந்த பொது மொழிபெயர்ப்பு, அது வந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்ட ஆயர் லிங்க் வந்து நான் ஆயர் எனக்கு அமைச்சிருக்காங்க, எல்லாருக்கும் நான் அனுப்பி விடுறேன். ஒவ்வொரு நாளும் ஆயர் அவர்கள் அவங்க மறைவுரையை இன்னைக்கு அன்னையிலிருந்து இன்று வரையிலுமாக தொடர்ந்து நம்ம எப்படி உங்களுக்கு அனுப்புகிறோமோ அது மாதிரி தொடர்ந்து அவங்க அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இறை வார்த்தையை மக்கள் கேட்கட்டும், அந்த இறை வார்த்தை வழியில் மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மிக அழகாக ஆண்டினுடைய பொதுக்காலம் 25வது ஞாயிறு வழிபாட்டில் நாம் எல்லோரும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கு மிக குறிப்பாக ஒரு தனித்துவம் வாய்ந்த பங்காக, ஆண்டவர் விரும்பக்கூடிய பங்காக, ஒவ்வொரு வயது, ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு குழு, அந்த குழுவை வழிநடத்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவரவர்களுடைய
பணியை ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பணியாக அது செய்து கொண்டிருக்கிறார். அன்பிய தலைமை வழிகாட்டிகளிலிருந்து திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள், வளர் இளம் பருவத்தினர், இளைஞர்கள், இளம் பெண்கள், நம்முடைய இயேசுனுடைய நண்பர்கள், பீட பணியாளர்கள் என்று ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய காரியங்களை மிக மிக முக்கியமான தனித்துவம் வாய்ந்த நம்முடைய பங்கினுடைய திருவழிபாட்டு பணிக்குழு. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, நம்முடைய ஆல்டர் பாய்ஸ் வரக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், நம்முடைய திருவழிபாட்டு பணிக்குழு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி ஓவர் நைட்டில் ஒரே நாளில் ஏதாவது மாற்றம் எதிரமா வராது. ஏறக்குறைய ஓராண்டாக சகோதரர் தங்கராஜ் அவர்களுடைய அந்த தோழமையோடு திருவழிபாட்டு பணிக்குழு நம்முடைய பங்கில் 16 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, பங்கு சாமியார் அப்படியே கொஞ்சம் தளர்ந்து போனாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நம்முடைய பங்கில் வாசிக்கக்கூடிய முன்னுரைகள், மன்றாட்டெல்லாம் நம்முடைய பங்கில் நாமே எழுதுவது. அவை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை ஒரு முறை கரெக்ஷன், அதை ஒரு முறை ரீகரெக்ஷன், அதற்கு ஒரு முறை தயாரிப்பு, இதையெல்லாம் இன்றைய வழிபாட்டிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்னா அதில் ஒரு சம்பந்தம் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்ம இந்த நாளினுடைய நற்செய்தியில் மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். நம்ம எடுத்துக்கொள்வோம். மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம். மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் இறைவார்த்தை 35 நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் இறைவார்த்தை 35. Gospel of Mark chapter 9 verse 35 இதை நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக பேதுரு குருமடத்தில் நீங்கள் ஒரு வேளை கேள்விப்பட்டீங்களா அல்லது மறந்துட்டீங்களா அப்படின்னு தெரியல. எங்களுடைய பேராசிரியராக எங்கள் எல்லோருக்கும் அவர் ஒரு ரோல் மாடல். ஒரு பேராசிரியர், ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஊட்டி மறை மாவட்டத்தை சார்ந்தவர் அருட்பணியாளர் தாமஸ், கேஜே தாமஸ் என்று நம்ம அழைப்போம். பேதுரு குருமடம் ஒரு சில ஆண்டுகளாக அந்த பக்கம் போகிறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏனென்றால் அவர் அதிபராக இருந்தபோது அந்த அதிபரை அங்கே கொலை செய்து விட்டார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வழக்கெல்லாம் நடந்துச்சு. அன்புக்குரியவர்களே, நாங்கள் குருமட மாணவர்களாக இருக்கின்ற பொழுது இவருடைய தனித்துவம் என்ன, தலைமை பண்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், குருமட மாணவர்களுக்கு அவர் ஒவ்வொரு குருமட மாணவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். உதாரணத்திற்கு ரெஃபெக்டர் என்று சொன்னால் ரெஃபெக்டோரியன் ஒருத்தர் இருப்பார், இன்ஃபர்மரி என்று சொன்னால் இன்ஃபர்மரின் ஒருத்தர் இருப்பார். ரெஃபெக்டோரியன் வந்து உணவு சம்மந்தப்பட்ட காரியங்களை பார்த்துக்குவார், இன்ஃபர்மரின் வந்து மருத்துவ சிகிச்சை சம்மந்தப்பட்ட காரியங்கள். குருமட மாணவர்கள் யாராவது சிக்காயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் பணி பொறுப்பு. நமக்கு எப்படி இப்போ லிட்டர்ஜி கமிட்டி இருக்கிறது, அதுபோல் அங்கே கொயர் எப்படி இருக்கிறது, அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி பொறுப்பு இருக்கு. பொறுப்புகளை கொடுத்துருவார், பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு வேளை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தந்த பொறுப்புகள் சரிவர செய்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருப்பார். ஒரு நாள் அப்படி வந்து நம்ம எல்லாரும் உணவருந்தி கொண்டிருந்தோம். தியாலஜி ரெஃபெக்டரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம சகோதரர் இங்கே இருக்கிறாரு, சகோதரர் நவீன் இங்கே இருக்கிறார். தியாலஜி ரெஃபெக்டரியில் வந்து உணவருந்தி விட்டு அங்கே போய் நம்ம வாஷ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த குப்பை தொட்டி இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குரிய பொறுப்பாளர் எடுத்துகிட்டு போய் அந்த குப்பையை வந்து எம்டி பண்ணணும். இப்போல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரில, இல்லை வேலைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த சர்வன்ட்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அந்த சகோதரர் அதை செய்யலை. அது அந்த இடத்துல குப்பை அதிகமாக இருக்கிறது, அங்கேருந்து நாற்றம் அடிக்கிறது. இவர் அந்த பக்கெட்டை தூக்கிட்டு, இந்த பேராசிரியர் அவர் பக்கெட்டை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த குப்பையை போடுறதுக்காக போயிட்டுருக்கார். அப்போ வேகமாக ஓடி வந்து, பிரதர்ஸ் கொடுங்க, நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு. நான் போடுறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில பேருடைய குடும்பத்தில் சில பேர் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை வாங்குறது மட்டும்தான். குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எதையுமே தொட மாட்டாங்க. ஒரு வேளை அந்த குப்பை இங்கே இருக்குன்னா சகோதரர் சார்ல்ஸை கூப்பிட்டு, சார்ல்ஸ் கொஞ்சம் குப்பை எடுத்து போட்டுருங்க. டிக்னிட்டி. இந்த ஒரு பின்னணியோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மிக அழகாக ஆண்டினுடைய பொதுக்காலம் 25வது ஞாயிறு வழிபாட்டில் பங்கெடுக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் தலைமை வழிகாட்டியா. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன், எல்லா குழுக்களுக்கும் தலைவர் வந்து பங்குசாமியார் தான். இது வந்து நாட் டு போஸ்ட். அது ஏன் அப்படின்ற காரியம் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைமை வழிகாட்டி இருக்கிறார். அந்த தலைமை வழிகாட்டி கையை கட்டிட்டு ஆண்டவருக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அன்பியத்தினுடைய தலைமை வழிகாட்டி பதில் சொல்லணும், கொயர் மாஸ்டர் பதில் சொல்லணும், பங்கு பேரவை தலைவர் பிரான்சிஸ் இருக்காரா பதில் சொல்லணும் ஆண்டவருக்கு முன்பாக. ஏனென்றால் இது ஆண்டவர் விரும்பவில்லை என்று சொன்னால் இந்த
தலைமை பதவியானது நம்ம கொடுக்கப்பட்டிருக்காது. குடும்பத்தினுடைய தலைவர், குடும்பத்தினுடைய தலைவி, இந்த கணவன் மனைவி பதில் சொல்லணும். அப்போ இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பின்னணியோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மிக அழகாக ஆண்டினுடைய பொதுக்காலம் 25வது ஞாயிறு வழிபாட்டில் பங்கெடுக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 35வது இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேற ஏதோ சொல்லிக்கிட்டு வராரு, ஆனால் இவங்களுக்குள்ள சண்டை, வாக்குவாதம். எல்லா தலைமை வழிகாட்டிகளும் நம்ம எல்லாரும் இந்த இறை வார்த்தை கொஞ்சம் செவி கொடுப்போம். அதனால தான் வந்து நான் இறை வார்த்தை குறித்து நான் பேசின தொடக்கத்தில். வாசிப்போம் இணைந்து. 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். ஓகே, இதை அப்படியே ஒரு முறை நம்ம ஆங்கிலத்தில் வாசிச்சிருவோம். In English, Gospel of Mark, chapter 9, verse 35. Then he sat down, called the 12 and said to them, "If someone wants to be first, let him be last of all and servant of all." அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்தில் மிக அழகாக இஃப் சம்ஒன் வாண்ட்ஸ் டு பி ஃபர்ஸ்ட். தமிழில் இதற்கு ஈடு இணை வேறு எந்த வார்த்தையுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நீ முதல்வராக விரும்பினால், அந்த வார்த்தை அப்படி சொல்கிறது. இப்போது விவிலியம் வச்சிருக்கிற எல்லாரும் அந்த மைக் வந்து கரெக்டாக ஆன் பண்ணுங்கள், ஏன்னா அந்த இறை வார்த்தை மக்களுக்கு போய் சேரணும். மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் 35வது இறை வார்த்தை மைக்கிலையும் வாசிக்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம். ஒரு முறை கூட இந்த இணைந்து இந்த இறை வார்த்தையை சத்தமாக வாசிப்போம். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து முதல்வராக இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து நீ இந்த வேலையை செய்ய, நீ இந்த வேலையை செய்ய, நீ இந்த வேலையை செய்ய. இது உலகத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். நீ இந்த வேலையை பண்ண, நீ இந்த வேலையை பண்ண, நான் எதையும் தொட மாட்டேன் அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ முதல்வர் என்று சொன்னால், நீ தலைமை வழிகாட்டி என்று சொன்னால், எந்த ஒரு வேலைனாலும் முதல்ல யார் நிற்கணும்? முதல்வர் நிற்கணும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து, அவருடைய இறப்பை குறித்து அவர் பேசிக்கிட்டு வராரு. இவங்களுக்கு எதுவுமே புரியல, அவங்க அதை பற்றி கவனிக்கவும் இல்லை, எதுவும் கேட்கவும் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை, ஆண்டவர் இயேசுக்கு அப்புறம் யார்? அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்முடைய குடும்பங்களில் இருக்கும். ஒரு வேளை வந்து உயிரோடு அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் போதே இந்த பிரச்சனை இருக்கும். அப்பா அம்மாவோட சொத்து யாருக்கு? இந்த பிரச்சனை வரும். பிரியமான சகோதர சகோதரர்கள், இன்றைக்கி நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். நாம் எல்லோருமே தலைமை வழிகாட்டிகள் தான். குடும்பத்தில் கணவன் தலைமை வழிகாட்டி, குடும்பத்தில் மனைவி தலைமை வழிகாட்டி, முதல்வர். ஒவ்வொரு குழுவுக்கும் அநேக நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்னைக்கு ஏன் வந்து தலைமை பண்புக்கு வரமாட்டோம்னா, ஏன்னா தலைமை பண்புக்கு வந்தால் பணி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே பகிர்ந்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு செய்தி. ஒருவேளை இங்கே நான் போட்டிருக்கிற அந்த வெண்ணிற ஆடை மேபி கொஞ்சம் பாதி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை வாங்கும் போது ஒருவேளை நீங்கள் பிரதர்ஸ் கேட்டு பாருங்கள். முதல்லாம் இந்த அங்கி போடும்போது அவ்வளோ ஒரு ஆசை, எப்படா இந்த அங்கி போடுவோம். செமினரில் அப்படியே தொடர்ந்து என்னைக்கு இந்த அங்கியை நம்ம கொடுப்பாங்க, அதற்காக எத்தனை தவம். அப்படி அந்த அங்கியை போட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்பா அம்மா பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். ஒருவேளை நீங்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லை மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை விட, இந்த அங்கியை போட்டுட்டு அந்த அங்கியில் வந்து அந்த தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது பெற்றோருக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. நாட் ஃபார் மணி. சாமியார் ஆகிட்டா, என்னுடைய குடும்பத்திலேருந்து ஒரு குருவானவர் வந்துட்டா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிரும், அப்படி இல்லை. சம்பாதிப்பதற்கு இன்றைக்கி 1000 வழிகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த ஆடையை நம்ம போடும்போது, அன்புக்குரியவர்களே, இந்த ஆடை ஒரு அடிமையினுடைய ஆடை. இந்த அங்கியை நம்ம போடுகின்ற பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவரினுடைய அடிமையாக அன்னை மரியாள் எப்படி எல்லோருக்கும் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்களோ, அதுபோல் இந்த அங்கியை போடுகின்ற பொழுது, அதனால தான் நம்ம எல்லாரும் பேசுவோம், அங்கி போட்டுக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசலாமா, கோவப்படலாமா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு வேளை அங்கேயே போட்டுட்டு சம்மக்கும் பிரியமானவர்கள் நம்ம கூப்பிட்டு ஒரு ஆர்டர் பாய் கூப்பிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு ஒரு கொட்டு வச்சா கூட, ஒரு வேளை சொல்லணும்னா கூட அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க, அங்கேயே போட்டு பாருங்கள் இந்த சாமியார். அப்போ இன்னைக்கு எத்தனை ஆர்வமாய்
இந்த அங்கியை போடுறோமோ இது ஒரு அடிமையின் ஆடை. இந்த அங்கியை போட்டோம்னா யார் வேணா என்ன வேணா பேசலாம், கேட்கறக்கு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவை அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒருவேளை நீங்கள் ரொம்ப கோபப்பட்டு பேசக்கூடிய சில குருக்கள்லாம் நான் அங்கேயே கழட்டி வச்சுட்டு வர்றேன், நான் யாருன்னு காட்டுறேன். அப்போ இன்னைக்கு இந்த தலைமைத்துவ பண்பு அப்படின்றது என்னன்னா, நீ முதல்வனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ எல்லாருக்கும் கடைசியாக இருக்கணும், எல்லாருக்கும் தொண்டு செய்ய வேண்டும். இப்போ அன்புக்குரியவர்கள், இதற்கு இன்னைக்கு பவுலடியான் மிக அழகாக எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் யாக்கோபு இன்னைக்கு இரண்டாவது வாசகத்தில் யாக்கோபு இரண்டாவது வாசகத்தில் மிக அழகாக சொல்கிறார். நம்ம முதல்வனாக இருக்கின்ற பொழுது அந்த தலைமைத்துவ அந்த பண்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யாக்கோபு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம், யாக்கோபு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். இது இந்த உலகம் நமக்கு கொடுக்க முடியாத ஒன்று. ஆகவேதான் உலகத்தினுடைய அந்த தலைவர்கள் வேறு, ஆண்டவருடைய தலைவர்கள் வேறு. இந்த உலகத்தினுடைய தலைமைத்துவத்திற்காக மக்கள் என்ன வேணா செய்கிறாங்க, ஒருவேளை பணம் கொடுக்குறாங்க, யாரை வேண்டுமானாலும் அவர்கள் துன்புறுத்துகிறார்கள், எப்படியாவது இந்த தலைமை பண்புக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தினுடைய தலைமை பண்பு என்பது வேறு, கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த தலைமைத்துவம் என்பது அது வேறு. அதை மிக அழகாக இன்னைக்கு யாக்கோபு சொல்றார். வாசிக்கலாமா? யாக்கோபு 3வது அதிகாரத்தை 17வது வார்த்தையை. விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க, முதல்வராக இருக்கக்கூடியவர்கள், அந்த முதல்வராக இருக்கக்கூடியதற்கு நமக்கு தேவையானது ஒருவேளை இந்த உலகத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே 16வது வசனத்தில் சொல்றார். என்னன்னா, பொறாமை, கட்சி மனப்பான்மை உள்ள அந்த இடத்துல குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் இருக்கும். நீங்க பாருங்க, உலகத்தினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே பொறாமை இருக்கிறது, கட்சி மனப்பான்மை இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, எல்லா கொடும் செயல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த தலைமைத்துவ பண்பு ஆண்டவர் விரும்பக்கூடிய முதல்வர், அந்த தொண்டர், அந்த கடைசி நிலையில் இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான காரியங்கள் எங்கிருந்து கிடைக்கும்னா விண்ணிலிருந்து மட்டும்தான் அந்த ஞானம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சாலமோனுடைய அந்த பின்னணியை நான் அப்படியே கொண்டு போக ஆசைப்படுகிறேன். சாலமோன் அப்படியே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இவ்வளோ மக்களை நான் எப்படி வழிநடத்த போகிறேன், எனக்கு ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குறாரு, இந்த மக்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை மட்டும் தாரும். பிரைஸ் தி லார்ட். கிடைச்சதுங்களா சாலமோனுக்கு ஞானம்? ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. சாலமோன் கடவுளுடைய பார்வையில தாவீது அரசருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள்ல அவர் கடவுளுடைய முன்பாக, யாவே இறைவனுடைய முன்பாக போய், கடவுளே எனக்கு தங்கம் வேணும், கடவுளே எனக்கு இந்த நாடு வேணும், கடவுளே எனக்கு அந்த நாடு வேணும், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. நீங்க யாக்கோபு தான் சொல்றாரு, நீங்க கடவுள்கிட்ட கேட்குறீங்க, ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா சிற்றின்ப ஆசைகளோடு கேட்குறீங்க, நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுடைய சுயநலத்திற்காக கேட்குறீங்க, அதனால கிடைக்க மாட்டேங்குது. சாலமோன் கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த மக்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஞானத்தை தாங்க. ஒரு பங்கினுடைய பங்கு தந்தை ஆண்டவருடைய சமூகம் முன்பாக அவர் முழந்தாள் படிட்டு கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க. பங்கு திருவிழா வருகிறது, கோடி கோடியா எனக்கு காசு வேணும், இல்லை ஞானத்தை கொடுங்கள். தலைமை வழிகாட்டிகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கள். எங்களுடைய திருமணமான ஆண்கள் குழுவை வழிநடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்கள். இந்த பாடல் குழுவை வழிநடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்கள். அப்படி அங்கே கடவுளுடைய அந்த ஞானம் விண்ணகத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அங்கே கட்சி மனப்பான்மை இருக்காது. சில பேர் ஆசீர்வாதம் எனக்கு ஃபார், சில பேர் ஆசீர்வாதம் எனக்கு அகெயின்ஸ்ட் வராது. விண்ணகத்திலிருந்து அந்த ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே கட்சி மனப்பான்மை வராது, குழப்பம் வராது, அங்கே கொடும் செயல்கள் இருக்காது. அதன் மிக அழகாக இன்னைக்கு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தில் சாலமோனுடைய அந்த ஞான ஆகமத்தில் மிக அழகாக அவர் சொல்றார், பொல்லாதவர்கள் எல்லாம் வாங்க நம்ம வசைமொழி போடுவோம், அவங்கள பற்றி இல்லாத பொல்லாதவெல்லாம் சொல்லுவோம், அவங்கள கொலை குற்றத்திற்கு ஆளாக்குவோம், ஆண்டவருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். முதல் வாசகத்தில் நம்ம வாசித்தோம். மிக அழகாக இன்னைக்கு திருப்பாடல் பாசிச்சாங்க. ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், விண்ணகத்திலிருந்து ஞானம் வேண்டும், இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக, என் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, இப்போ குடும்ப வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. அப்படியே கண்களை மூடி கரங்களை குவித்து
இவையெல்லாம் பொதுவான ஒரு காரியம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். விண்ணகத்திலிருந்து ஞானம் இருந்தால் அன்றி உங்களுடைய குட்டி திருச்சபை ஆகிய உங்களுடைய குடும்பத்தில் அந்த ஒற்றுமை, அந்த சமாதானம், சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான ஒரு குடும்பம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் குடும்பத்தில் சண்டை, குழப்பம். ஏன்? தலைமை வழிகாட்டிகளுக்கு விண்ணகத்திலிருந்து அந்த ஞானம், அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இயேசு மிக அழகாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஓகே இவ்வளோ ரொம்பலாம் நீங்கள் குழம்பிடாதீங்க, உங்களுக்கு அந்த முதல்வராக இருக்கக்கூடிய பண்பு வேணும்னா அவர் சொல்றாரு, என் பெயரால் ஒரு குழந்தைய அரவணைத்து சொல்றாரு, நீ இவனை ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொன்னால் என்ன ஏற்றுக்கொள்கிறார்? ஃபாதர், என்னுடைய மனைவி என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, என் கணவனை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, நான் தலைவனாக இருக்கிறேன், எனக்கு செம்ம கோபம் வருது, என் குழந்தை செல்வங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசுவின் நாமத்தினால் உன் மனைவி ஏற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால் உன் கணவனை ஏற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால் உன் குழந்தை செல்வங்களை ஏற்றுக்கொள். சில பேரால பங்கு சாமியாரை ஏற்றுக்கவே முடியல, சில பேரால ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய பங்கு மக்களை ஏற்றுக்கொள்ளவே முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? கடவுளுடைய அந்த ஞானம், விண்ணகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் அது இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால என் மனைவியை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? நீ என்னை ஏற்றுக்கொள்கிறாய், நீதான் முதல்வன், நீதான் முதல்வன். நீ எத்தனை பேருக்கு முதல்வன் ஆகணும்னு ஆசை இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே முதல்வராக வேண்டும் என்று சொல்லி தான் நான் ஆசைப்படுகிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள, அப்பா அம்மாக்குள்ள, மாமனார் மாமியாருக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள சொல்லவே வேண்டாம். எப்போ என் மருமக வந்தாலும் அப்போவே என் மகனை பிரிச்சிட்டான். வழக்கமாக ஆண்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போ என் மருமக வந்தானோ அப்பயே என் பிள்ளையை பிரிச்சுட்டாரு அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. எப்போ என் மருமக வந்தாலும் அப்பயே என் மகனை பிரிச்சிட்டான். பிரியமானவர்களே, கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம பரிசோதனை செய்து பார். ஆண்டனுடைய பொதுக்காலம் 25வது ஞாயிறு நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்களும் நானும் முதல்வராக இருக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நீங்களும் நானும் முதல்வராக, குடும்பத்தில் நீங்களும் நானும் முதல்வராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். விண்ணகத்திலிருந்து அந்த ஞானத்தை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, நான் உம்மிடமிருந்து கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைமைத்துவ பண்பாகிய எல்லாருக்கும் கடைசியா இருக்கணும், நான் எல்லாருக்கும் தொண்டு செய்ய வேண்டும். என்னையும் என்னுடைய குடும்ப உறவுகள் ஒவ்வொருவரையும் நீர் முதல்வராக்க வேண்டும் என்று விரும்புகிறீர், பெரியவராக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அந்த முதல்வர், அந்த பெரியவர் எல்லோருக்கும் கடைசியாய் எல்லோருக்கும் பணி செய்யக்கூடிய ஒரு உறவாக நீர் விரும்புவது போல எங்களுடைய வாழ்வு அமைய, தந்தையாம் இறைவனை உம்மை போல நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்காக நிறைவான அந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று தொடர்பிருக்கும் திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் விரும்புவது போல தலைமைத்துவத்திலும் முதல்வராக அந்த முதல்வர் இருக்கையிலும் அமரச் செய்வாராக.